புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 24 தொடக்கம் 29. 12 ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவிலிடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். சிந்தனை. இன்று திருத்தூதரான புனித தோமாவை கொண்டாடுகின்றோம். புனித தோமா இயேசுவின் உயிர்த்தெழுதலை சந்தேகித்ததற்காகவே பெரிதும் அறியப்பட்டவராக இருந்தாலும் இறைவன் அவரை தமது மகிமைக்காக பயன்படுத்தினார். இறைவன் மாபெரும் வல்லமை உள்ளவர் என்பதால் தோமாவின் சந்தேகம் கூட திரு அவைக்கு அருளினூற்றாகவும் உண்மையான நம்பிக்கை, மனமாற்றம் என்பவற்றின் முன்மாதிரியாகவும் மாற்றம் பெற்றது. சந்தேகத்தில் இருந்து நம்பிக்கைக்கும், பாவத்தில் இருந்து பாவ அறிக்கைக்கும், அச்சத்தில் இருந்து அமைதிக்கும் செல்லும் பயணத்தை நாம் தோமாவில் காண்கின்றோம். அதே பயணத்தை எம்மிலே மேற்கொள்வதற்கான ஓர் அழைப்பும் இன்று எமக்கு விடுக்கப்படுகின்றது. இயேசு உயிர்த்து முதலில் திருத்தூதர்களுக்கு காட்சி கொடுத்த போது தோமா அங்கு இருக்கவில்லை. அது தற்செயலாக நடந்த ஒரு நிகழ்வும் அல்ல. கடவுளின் திட்டத்தில் அதுவும் ஒரு பகுதி. நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று மற்ற சீடர்கள் சாட்சி பகர்ந்த போது தோமா அதை நம்ப முடியாதிருந்தார். அங்கு அவரது இல்லாமை அவர் திரு அவையில் இருந்து அல்லது தனது செப வாழ்வில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டதன் விளைவை வெளிப்படுத்துகின்றது. இவ்வாறு ஒருவர் தன்னை தனிமைப்படுத்துவது அவரை அவநம்பிக்கைக்கு ஆளாக்கிவிடும். அவரது உள்ளம் தொட்டுணரக்கூடிய ஆதாரத்தை கோரியது. ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் கைகளை இட்டாலன்றி நம்ப மாட்டேன். இதில் ஒவ்வொரு மனிதரின் உள்ளத்திலும் எதிரொலிக்கக்கூடிய ஒரு கூக்குரலை தோமா வெளிப்படுத்துகின்றார். நாம் நம்புவதற்கு உறுதியான ஆதாரத்துக்காக ஏங்குகின்றோம். இந்த ஆதாரம் கிடைக்காத போது நாம் நம்புவதற்கு சிரமப்படுகின்றோம். மீண்டும் அதே அறையில் இயேசு திருத்தூதர்களுக்கு தோன்றிய போது, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்துகின்றார். அவருடைய முதல் வார்த்தைகள் முழு திருத்தூதர்களையும் நோக்கியதாக இருக்கவில்லை. தோமாவின் காயப்பட்ட நம்பிக்கையை நோக்கியதாகவே இருந்தன. இதோ என் கைகள், இதோ உன் விரலை இடு, உன் கையை நீட்டி விழாவிலிடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்கிறார். இயேசு தோமாவை வெட்கத்துக்கு உள்ளாக்கவில்லை, கடிந்து கொள்ளவில்லை. சாவை வென்ற தனது காயங்களை தொடவும், இறை இரக்கத்தின் மறைபொருளுக்குள் அறிவு ரீதியாக மட்டுமல்ல உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நுழைய இயேசு அவரை அழைக்கின்றார். உயிர்த்த இயேசுவை சந்தித்த பின் தோமா உருமாற்றம் அடைகிறார். அந்த வேளையில் மிக பெரும் உண்மைகளுள் ஒன்றான நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்பதை அறிக்கையிடுகின்றார். இங்கு அவர் இயேசுவின் தெய்வீகத்தை பிரகடனப்படுத்துகின்றார். சந்தேகம் கொண்டிருந்த தோமா இப்போது நம்பிக்கையின் சீடராகிறார். பின்னாளில்
கடைக்கோடி வரை சென்று நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்படுகிறார். தோமாவைப் போல நாமும் பல சந்தர்ப்பங்களில் உயிர்த்த ஆண்டவருடனான சந்திப்புகளில் இருந்து விலகி இருக்கிறோம். தினமும் செபிக்க தவறுகிறோம். திருப்பலியில் கலந்து கொள்ள எமது பாவங்களை அறிக்கையிட தவறுகின்றோம். இவை நம்மை கிறிஸ்துவிடம் இருந்து தனிமைப்படுத்தி எமது நம்பிக்கை தேய்ந்து போகவும் அவநம்பிக்கையை ஏற்படுத்தவும் அது காரணமாகிவிடுகிறது. இந்த நிலையில் தோமாவின் செபத்தை நாம் நினைவு கூர்ந்து எமது நம்பிக்கைக்கு திரும்ப வேண்டும். செபம். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். ஆமென்.